கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட 13 பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் விராஜ் தன்னோட பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி ராகவ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அதுக்கு பதிலாக நீ என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நான் அவனோட மச்சானை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இவனும் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அவனோட அந்த டார்க் ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எல்லா குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கடையில் ஏதோ சவுண்டு கேட்குது. சரின்னு வீட்டில் இருக்கிற கேமராவை ஆன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயினி சாப்பாடு தெரியாமல் கீழே கொட்டிட்டா. இவனுக்கு தான் இந்த மாதிரி எதுவும் நடந்தால் பிடிக்காது இல்லையா? இவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எல்லாம் கிளீனா இருக்கணும்னு நினைப்பான். உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவ அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. டக்குன்னு புருஷனை பார்த்ததுமே தெரியாம விழுந்துருச்சு ராகவ் அப்படின்னு சொல்றா. எந்த புருஷனா இருந்தாலும் இந்த இடத்துல சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? எப்படி நீ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவ? அது கீழே விழுந்தாலும் அது ஃபுட்டு தான். அதனால நீ இப்போ என்ன பண்ற? அதை அப்படியே சாப்பிடு. அந்த ஃபுட்டு கீழே இருக்கட்டும், நீ இதை அப்படியே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலையை வச்சு அப்படியே கீழே அமுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே டக்குன்னு ஆக்டிங்கை போடுறான். என்ன பேபி என்ன ஆச்சு? சரி விடுமா, அது தெரியாமல் விழுந்து போயிடுச்சு. எதுக்கு இப்போ நீ இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காதா? நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுறான். என்ன அவன் திடீர்னு அக்கறையாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. அப்பா அம்மா வந்திருக்காங்க. இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா தன்னோட பையனை கண்டுபிடிக்க சொல்லி மருமகன் கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா அத்தை, நான் என்னோட மச்சானை கண்டுபிடிச்சிருவேன். நீங்க இதெல்லாம் சொல்லணுமா என்ன? சரி உட்காருங்க, உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் நாங்க மட்டும் வரலப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இவனுக்கு புரிஞ்சு போச்சு பாட்டியும் அப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தேடிக்கிட்டு போகிறான். அதுக்குள்ளே இந்த பாட்டி என்ன பண்ணதுன்னா அந்த பொம்மையில் கேமரா வச்சிச்சு இல்லையா, அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணிடணும் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையில் உள்ள கேமராவை எடுத்துக்கிட்டு இருக்கு. அவனும் ரூமுக்குள்ளே வந்துடுறான். பார்த்தா பாட்டியை காணும். சரி எங்கே போச்சுன்னு பார்த்தா வாஷ்ரூம்லேருந்து கேஷுவலாக அப்படியே பாட்டி வந்துக்கிட்டு இருக்கு. நீ இங்கே என்ன பண்ணுற பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது வந்துப்பா எனக்கு அவசரமாக வந்துச்சு, அதனால தான் உன்னோட பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரிப்பா வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிட்டு போகுது. இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லை. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி அடுத்தவங்க ரூமுக்குள்ள அத்துமீறி நுழையிறது தப்புன்னு. அதையும் மீறி எப்படி போகுது பாத்தியா கேஷுவலா பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக பாக்குறான். அப்ப பார்த்தா அந்த பொம்மை கீழே விழுந்து கிடக்கிறத பாத்துடுறான். ரைட்டு, அப்ப இதை எடுக்கிறதுக்காக தான், இதுல இருக்கிற எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் பாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். பாட்டி அந்த கேமராவில் இருக்கிற சிப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயினி கூட ஒன்றா படித்தான்ல அவங்ககிட்ட போய், இவன் பேர் வந்து அமன், ஸோ அமன்னே சொல்லி பழகுறேன், அமன் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லுது பாட்டி. இதில் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவனுக்கு எதிராக இருக்கும்பா, இந்த எவிடன்ஸை தான் ஏதோ தம்பிக்காரன் பார்த்துட்டு அவன் வந்து அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கான், ஸோ இதை நீ பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுது பாட்டி. ஆனால் அதில் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் எல்லா ஃபுட்டேஜையும். எப்படின்னா இவனோட பொண்டாட்டி கூட, அதான் நம்ம ஹீரோயினி கூட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் தான் அதில் வச்சுருக்கான். மற்றபடி ஹீரோயினை கொடுமைப்படுத்துற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை. இவன் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் அவனும் அந்த பொம்மையை தாறுமாறா கிழிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா குஷியில வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் பாட்டி என்ன பத்தின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்கிரீன்ல ஒரு போட்டோல மேட்ச் ஆகுது. நம்ம விராஜோட பொண்ணு எங்க இருக்கான்னு இவன் கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோ தெரியல. உடனே வந்து விராஜ் டுபராலுக்கு கால் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். எங்க இருக்கா என் பொண்ணு, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதட்டத்தோட கேட்குறான். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டேன்னா நான் அதை செமையாக முடிச்சு கொடுத்துருவேன். உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸை உங்ககிட்ட கொடுக்கணும்னா நீ என் மச்சானை கூட்டிகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடு, அங்கே நான் ஒப்படைக்கிறேன் அந்த டீட்டெயில்ஸை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆனால் இவன் எப்படி ராகவ் கிட்ட ஃபோன் பேசினதை அந்த பக்கமாக தம்பிக்காரன் பார்த்துடுறான். அப்படின்னா ராகவும் இவனும் ஒன்றா சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்க்குறானுங்களா? அப்போனா நான் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து எஸ்கேப் பார்க்குறான். அப்ப அந்த எடுபடி பிடிக்க போறான். அதுக்குள்ள இவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். இப்ப என்ன பண்றது? இவன் ஓடி போயிட்டானே, இந்த விஷயம் நம்ம பிரபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஃப்ளவர் வாஷ்ல பூவெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவன் பயமுடுத்துற மாதிரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். டக்குன்னு அவன் பயந்து போயிடுறான். எந்நேரமும் இவன் கூட வாழ்றது திக்கு திக்குன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ரிலாக்ஸ் பேபி, நான் இப்போ போய் உன்னோட தம்பியை கூட்டிட்டு வர போறேன், நீ எனக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு வை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். எவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா, என்னோட தம்பி கிடைச்சிருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் தம்பிக்காரன் ஓடி போனது விராஜ்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் அந்த எடுபடியை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு, ஏன்டா ஒரு வேலையை கூட உன்னால உருப்படியா பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்த போறான். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க பிரபுன்னு சொல்றான். என்ன தரா கேட்கறது, அவன் தான் ஓடி போயிட்டானே, இப்போ எப்படா அவன் அந்த ராகவ டீட்டெயில்ஸை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கத்தியால குத்த போறான். வெயிட் நான் சொல்றேன், ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட, ஒரு நல்ல ஐடியா இருக்கு பிரபு அப்படின்னு சொல்றான். என்ன ஐடியா சொல்லுன்னு கேட்டா இவன் சொல்றான், ராகவோட மச்சான
தம்பிக்காரனுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட தான் அவனோட மச்சனை இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கான். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். குட் ஐடியா அப்படின்னு இவனும் ஒத்துக்கிறான். அடுத்த சீன்லேயே பார்த்தா ராகவ் சொன்ன இடத்துக்கு இவன் வந்து ஒரு மூட்டையில் ஒரு பையனை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே போய் நிற்கிறான். ராகவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அங்கே வரான். வந்ததுமே அவன்கிட்ட என் பொண்ணோட டீட்டெயில்ஸை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது. எதுக்காக கோணி பையில கட்டி வச்சிருக்கானுங்க மளிகை ஜாமா மாதிரி அப்படிங்கிற மாதிரியே முழிச்சிக்கிட்டு அவன் பேரை சொல்லி கூப்பிடுறான். துஷால் துஷால், நான் உன்னோட மாமா வந்திருக்கண்டா அப்படின்னு சொன்னால் அவன் பேச மாட்டான். அவன் ரொம்ப அதிகமாக பேசிட்டான். அதான் வாயில் டேப்பு ஒட்டி வச்சிருக்கேன். அதனால வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்னோட பொண்ணோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு இவனை கூட்டிகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவனை கொடுக்க போகிறான். அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலில் எவன் என்னத்தை சொன்னான்னு தெரியல. பேசிட்டு வந்து இவங்கிட்ட அந்த டீட்டெயில்ஸை கொடுப்பான்னு பார்த்தா அந்த டீட்டெயில்ஸை போட்டு எரிச்சிடுறான். எதுக்காக இப்படி பண்ண ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வெயிட் நீ என்ன சொன்ன, இந்த கோணி பையில என்னோட மச்சான் இருக்கான்னு தானே சொன்ன. அது சுத்த போய், ஏன்னா அவன் என்னோட ஆளுக்கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ என்னோட கஸ்டடியில் இருக்கான் என்னோட மச்சனை. ஆனால் நீ எதுக்காகடா போய் சொன்ன. சரி பொழைச்சிப்போ. நீ இப்போ பண்ண தப்புக்காக உனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்காது, பாதி டீட்டெயில்ஸ் தான் கிடைக்கும். வேணும்னா இதை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறான். இப்போ ரீசெண்ட் டைமில் அவனோட பொண்ணு எப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவனும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆர்வத்தில் என்னோட பொண்ணு எங்கே இருக்கா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கே போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் தம்பிக்காரனை பிடிச்சி வச்சுட்டான் போல. அவன் வந்து இப்போ அகெயின்ஸ்டா இப்போ வீடியோ போட்டான்ல மாமங்காரனுக்கு எதிராக, அதுக்கு பதிலாக இப்போ ஒரு அப்பாலஜிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொன்னது எல்லாமே தப்பு, அது எதுவுமே உண்மை கிடையாது, நான் சும்மா ஏதோ ஒரு ப்ராங்க் பண்ணேன், என்னோட மாமாவை பற்றி அப்படி தப்பாக சொன்னேன், ஆனால் அது இவ்வளோ சீரியஸாக போகும்னு நான் நினைக்கல, இவ்வளோ வைரல் ஆகும்னு நான் நினைக்கல, நான் சொன்னது எல்லாமே தப்பு, ஆனால் என்னோட மாமா தான் இந்த உலகத்திலே பெஸ்ட்டு ஹஸ்பண்ட், அப்புறம் அவங்க 2 பேரும் பெஸ்ட்டு பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணிடுறான். அது எல்லாத்தையும் இங்கே வீட்டில் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினே அங்கே தான் இருக்கா. அப்போ பின்னாடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற குரல் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா புருஷங்காரன் தான். இதோ வந்துட்டான் அவனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். தம்பிக்காரனும் வந்துட்டான். அவனை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோயினி அதுக்கு மேலே தம்பியை போய் ஹக் பண்ணிக்கிட்டு, எங்கடா போன நீ, உன்னை காணும், நாங்கள் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக நான் மாமாவை பற்றி தப்பாக வீடியோ போட்டுட்டேன், ஆனால் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறணும் எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நான் மாமா முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான் எங்கேயாவது போய் சாகலான்னு நினச்சேன்க்கா, அப்போ கரெக்ட் டைமுக்கு மாமா தான் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு டவுட் இடிக்குது. அப்படியே அவனை சந்தேக கண்ணோட்டத்திலே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, இவனை ராகவ் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்கிறான், அப்பாலஜிங் வீடியோ. ஆனால் இவன் பண்ண மாட்டேன், நீ என்னை கொன்னாலும் சரி நான் பண்ண மாட்டேன், உன்னோட இந்த உண்மையான சுயரூபத்தை நான் உலகத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நீ ரொம்ப பேசிட்டேன், இதை பாரு, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறான். அதில் என்ன இருக்குன்னா, இவனோட தங்கச்சி, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி காரில் எவன் கூடயே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். இதை பாத்தியா, உன்னோட தங்கச்சி எவ்வளோ மோசமாக இருக்கா பாத்தியா, என்ன அவங்க அப்பா பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கான், இதை மட்டும் நான் வெளியில் லீக் பண்ண அவ்வளோதான், அவங்க குடும்பம் மானமே போயிடும், ஓகேவா, அப்போ நான் லீக் பண்ணிடவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். அதுக்கப்புறமா தான் இவன் இப்படி ஒரு அப்பாலஜிங் வீடியோ போட்டிருக்கான். இதுதான் உண்மையிலே நடந்திருக்கு. இப்போ தம்பி திரும்ப வந்ததை நினச்சி நம்ம ஹீரோயினி ஒரு படி மேலே ஆனந்த கண்ணீரே விட ஆரம்பிச்சிடுறா. என்னோட தம்பி வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இந்த சைக்கோ பைய கர்ச்சிப்பை நீட்டுறான்னா அந்த பக்கம் அம்மனும் நீட்டுறான். யாரோட கர்ச்சிப்பை வாங்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மனோட கர்ச்சிப்பை வாங்கி தான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை தொடச்சிக்கிறான். அவனும் சமாதானப்படுத்துறான். அதான் அவனோட தம்பி வந்துட்டான்ல, ஹாப்பியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறேங்கிற பேர்ல தோலை தொட்டு கொஞ்சம் கேஷுவலாக தான் அவன் பேசுறான். ஆனால் இவனோட கண்ணுக்கு அப்படியே தப்பா தெரியுது. இவன் எப்படி என்னோட பொண்டாட்டியை தொடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறான். இந்த கோவத்தினால நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறான்னு தெரியல. நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.